வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் மதுரை வீரன் சுவாமியோட ஒரு அழைப்பு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அழைப்பு மந்திரம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இடத்துக்கு தெய்வத்தை அழைக்கக்கூடிய ஒரு மந்திரம் தான் அழைப்பு மந்திரம். இது நார்மலான மந்திரங்கள்லாம் இருக்குது. இது என்னென்னா, நம்ம இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக வேண்டி சில பேருக்கு தீண்டல் பட்டு போய் குடும்பத்துக்கு வெகு நாளாக தெய்வ வரத்துங்கிறது இல்லாமல் இருக்கலாம். இல்லை சில பேர் தடை கட்டி வச்சுருப்பாங்க. சுவாமிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் ஒரு தடைகள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது இந்த தெய்வம் தான் கூட வந்து நிற்கிது, இவங்களை முதல்ல அந்த சுவாமியை மறைச்சி கட்டினா தான் இவங்களை ஒரு பழி தீர்க்கிறதுக்காக வேண்டி இந்த செய்வனை கட்டுக்கள் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு முதல்ல வரக்கூடிய தடையை கட்டுவாங்க. தடையை கட்டிட்டு தான் இவங்களுக்கு அந்த நபருக்குன்னு எது செய்வாங்க. இப்படி செஞ்சுருந்தால் கூட அந்த தெய்வங்கள் நம்ம இடத்துக்கு வராது, தடைப்பட்டு போய் நிற்கும். அதனால் சுவாமியை யாராலையும் கட்ட முடியாது. இது ஒரு தப்பான ஒரு கருத்து இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தெய்வத்தை எவராலையும் கட்டுப்படுத்த முடியாது, கட்டவும் முடியாது. வேணால் வசீகரிக்கலாம். வசீகரிக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் இருக்க தவிர மாந்திரிகத்தில் ஒரு தெய்வத்தை கட்டக்கூடிய அளவுக்கு மாந்திரிகம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் வெகு நாளைக்கு அந்த கட்டுங்கிறத அந்த சுவாமிகளுக்கெல்லாம் நிற்காது. குறிப்பிட்ட நேரத்துலேயே அந்த கட்டை உடச்சிட்டு காட்ட வேண்டிய வேலையெல்லாம் காட்டிட்டு போயிடும். அதனால் அந்த ஒரு தவறான இடத்தை யார் சொன்னாலும் நம்பாதீங்க. சுவாமியை யாராலையும் கட்ட முடியாது. சுவாமி நம்ம இடத்துக்கு வராமல் வேணால் கட்ட முடியும். நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் இது ஒரு குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். நம்ம இடத்துக்கு அது நம்மளுக்கு துணையாக நிற்கிதுன்னா அதை வேணால் அந்த இடத்துக்கு வர முடியாமல் மறிப்பு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மறைச்சி கட்டுறது, அதை வேணால் செய்ய முடியும். இல்லைன்னா அதை அச்சுறுத்த முடியும். ஏதோ அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வச்சு அதை மறைச்சி தீண்டல் மாதிரி ஒரு தடங்கள் மாதிரி கொடுத்து அதை கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும். இதுதான் மாந்திரிகத்தில் செய்ய முடியும். அதைத்தான் இப்போ எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் குழப்பம் அடைய தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்காச்சும் இருக்குது, அந்த தெய்வங்கள் இது நாள் வரைக்கும் நல்லா வாய் பேசி ஒருத்தர் மேலே கூட ஆடி கூட வாக்கு சொல்லும், அந்த மாதிரியெல்லாம் இப்போ குறுகிய காலமாக வரல, தடைப்பட்டு போய் நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சாலோ, இல்லை ஒரு உத்தரவு ரீதியாக நல்ல உத்தரவு கொடுக்கும், அந்த காரியம் எனக்கு நடக்கும், ஆனால் இப்போல்லாம் அது வர்றதில்லை, அந்த உத்தரவு கிடைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மந்திர வழிபாடு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது உங்கள் தெய்வத்துக்கு என்ன தேவையோ அதை வச்சு நீங்கள் படைச்சி இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கலாம். தினசரி கூட வழிபாடு செய்யலாம், காலை மாலை கூட செய்யலாம். அல்லது வாரம் திங்கட்கிழமை சாயங்கால பொழுதில் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடை செய்ய தொடங்கலாம். நீங்கள் ஒரு 108 சொன்னால் போதும். ரொம்பலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 108 சொல்லி வந்தால் போதும். கூடிய விரைவிலே ஒரு நற்பலன் கிடைக்கும். இந்த சுவாமி நம்ம இடத்துக்கு பழையபடி போல் எப்போதும் நிற்பார். யாரையும் இதுக்காக மெனக்கிட்டு ஒரு மந்திரவாதியையோ இந்த மாதிரி கட்டுகள் சம்மந்தமாக பண்ணக்கூடியவங்கள்ட்டே போய் நீங்கள் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே நம்ம தெய்வத்தை நம்ம இடத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மந்திரம் தான் இப்போ நான் கொடுக்கக்கூடியது. இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினா நிச்சயமாக நல்ல பலன் தெரியும். மதுரை வீர சுவாமிக்கு மட்டும் உள்ள மந்திரம் இது. இப்போ நான் அந்த மந்திரம் சொல்கிறேன். ஓம் ஆம் ஊம் நமச்சிவாய வீர ஆங்காரா ஸ்ரீங்காரா பூமாதேவி புத்திரா மதுரை வீர ராஜா வாவா சிவா. இதான் மந்திரம். இந்த வாவா சிவான்னு முடிக்கிறத நீங்கள் ஸ்வாகான்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்வாகாங்கிற எழுத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லது சிவா அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. பார்த்து வேணால் பயன்படுத்தி பாருங்கள். தொடர்ச்சியாக பண்ணினா நிச்சயம் அந்த மாற்றங்கள் கிடைக்கும். உங்கள் தெய்வத்துக்கு தேவையானதை விருப்பமானதை வச்சு நல்ல மனமுருகி வேண்டி, அப்பா என் இடத்துக்கு நீ வரணும், உன்னோட உதவி எனக்கு தேவை, எவ்வளோ தடைகளாக இருந்தாலும் அதை தகர்த்து எறிஞ்சிட்டு நீ இடத்துக்கு எனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடு அப்படின்னு நீங்கள் மனதளவில் வேண்டி இந்த மந்திரத்தை உங்களுடைய இல்லத்திலேருந்து நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய இருப்பிடத்துலேருந்து சொல்லலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சு வழிபாடு, இந்த மாதிரி தெய்வங்களை வீட்டுக்குள்ளே வச்சு செய்ய மாட்டாங்க. வீட்டுக்கு வெளிப்புறத்தில் கொல்லைப்புறமாகவோ இல்லை வீட்டுக்கு எதிர்ப்புறத்துலையோ அருகாமையிலையோ வச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி கிராம தேவதைகள் எல்லாம் நீங்கள் ஆலயத்தில் போய் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு இங்கே சொல்லலாம். இல்லை அப்படி ஆலயம் தூரமாக இருக்குன்னா நீங்கள் வீட்டில் வெளிப்புறத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு அந்த இடத்துல ஒரு சாம்பிராணி புகையோ ஒரு நல்ல ஒரு வாசனாதி திரவியங்களை நல்லா பரப்பி விட்டு இந்த மந்திரத்தை சாயங்கால பொழுதில் சொல்கிறதுனால அந்த தெய்வம் சமயத்தில் ஒரு நாள்லேயோ 2 நாளையோ கூட சிலருக்கு ஒடியாந்துரும். எளிமையான விஷயமா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும். இல்லைன்னா கொஞ்ச நாள் மெனக்கடுற மாதிரி இருக்கும். நல்லா தொடர்ச்சியாக வழிபாடு செஞ்சால் எப்படியாப்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி அறுத்தெறிந்து விட்டு உங்கள் தெய்வம் உங்கள் இடத்துக்கு ஒடியாந்து நிற்கும். அதில் வேறு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை. பயன்படுத்தி பாருங்கள். இது சம்மந்தமான ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்.
மேலும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.